ஒரு பெண்ணுக்கு ஒரு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தா, அதுவும் பாலியல் ஒரு தொல்லை நடந்தா, நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு இருந்து முதலமைச்சருங்கிற முறையில முன்னாடி ஏன் மண்ணுல கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை பெண்ணுக்கு வந்திருக்குன்னா முன்னாடி நான் நிப்பேன், ஒரு அண்ணனாக நிப்பேன் சொல்லிக்கூடிய ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்கும் போது பார்த்தும் பார்க்காத மாதிரியும் நீங்க சைட்ல போயிட்டே இருக்கீங்க, எதுவும் நடக்காத மாதிரி. ஏன் இந்த பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இம்மீடியட்டா ஒரு போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க, எங்களுக்கு சார் சொன்னாரு, அதனால்தான் அந்த ஞானசேகரன் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது. யார் அந்த சார்? யார் அந்த சார்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் காலகட்டத்துல. யார் அந்த சார் போன் பண்ணாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 2000 போலீஸ் அங்க நிக்கிறாங்க, போலீஸ்க்கு இருக்கிற அதிகாரம் இல்ல, அந்த எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல. இது பார்த்துட்டு பயந்துட்டு 2000 பேர் போலீஸ் பெண்கள் பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் இங்க வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க காவல் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவங்களை வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.